அந்த அஜய் ரஸ்தோகியை பற்றி பலவிதமான கருத்துக்கள் வருகின்றன. ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால், அவர் விசாரித்த வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்புகள்னா சில நல்ல தீர்ப்புகளுமே சொல்லப்படுகிறது. இப்போ ஜல்லிக்கட்டு வழக்கை பொறுத்த வரைக்குமே ஜல்லிக்கட்டு வழக்கில் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளித்து அவர் தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரியான குறிப்பிடத்தக்க வழக்குகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத்தில் 2002 நடந்த அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்தப்பட்ட வன்முறைகளை மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்முறைக்கு, கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டவர் அந்த பில்கிஸ் பானு என்கிற இஸ்லாமிய பெண். அவங்கள பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியவர்கள் சிறையில் இருந்த பொழுது அவர்களை கருணை அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யலாம் என்று அதற்கான பரிந்துரையை குஜராத் அரசுக்கு வழங்கியவரே இந்த அஜய் ரஸ்தோகி. அப்படி இருக்கிறப்ப அதுவுமே நமக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் நெருடலையும் ஏற்படுத்துகிறது. நம்ம நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கவில்லை என்று சொன்னாலுமே கூட இப்படி ஒரு மாநில அரசு விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணையை எந்தவித முகாந்திரம் இல்லாமல் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சிபிஐ விசாரணைக்குள்ள ஒரு வழக்கு போகிற பொழுது அதில் சம்பந்தப்பட்டது ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ அரசியல் கட்சியாக இருக்கிற பொழுது அது பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுங்கிறது இந்தியா முழுக்கவும் எக்கச்சக்கமான உதாரணங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.